அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 3வது ஆண்டு விழா. என்ன சார் இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு? இல்லை, நம்ம சேனலோடைய ஆண்டு விழா சொல்லலை. அது இப்போதான் 1ஆம் ஆண்டு விழா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போச்சு. நான் சொன்னது ரஷ்யா உக்ரைன் யுத்தம். விளையாட்டு போல 3 வருஷம் ஆகிப்போச்சுங்க. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பித்த பொழுது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது, நேட்டோ கண்ட்ரிஸ் அண்டு ரஷ்யாவுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது, இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தெரிய வருகின்றன. இதை பற்றின ஒரு 360 டிகிரி அலசல், ஏராளமான தகவல்களை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நண்பர்களே. ரைட், இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க ரஷ்யா தான் முதல்ல போயிட்டு சண்டை போட்டாங்க. இன்றைக்கி அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சண்டையை தூண்டி விட்டது யார்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சண்டை தவிர்க்க முடியாதது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அடி ஒன்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு. அதை தான் ரஷ்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இல்லாமல் அவங்கள சீண்டி விட்டுக்குன்னு ஏற்கனவே அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஞ்சலா மெர்க்கல் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க, அது வருங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதாலாம் இல்லை, அப்படி கொஞ்ச நாள் ஒரு டைம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டே நாங்கள் சைன் பண்ணோம், மற்றபடி அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணத்தில் சண்டையை ஆரம்பித்தது ரஷ்யா அப்படின்னு எப்படி குறை சொல்ல முடியும்? அவங்கள நேட்டோவில் சேர்க்காதீங்க, இதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்கூட்டு வாசலில் நீ உங்களுடைய அணுகுண்டெல்லாம் கொண்டு வந்து வைப்ப, நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்குறாரு. அண்டு அவர் கேட்குறதும் நியாயம்தான். ஏன்னா கியூபாவில் சோவியத் ரஷ்யா அணுகுண்டு கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பிரச்சனை பண்ணார் ஜான் எஃப் கென்னடி. அதே மாதிரி தானே எங்களுக்கும் வலிக்கும். அப்போது அவங்கள சீண்டி விட்டு ரஷ்யாவை ஒரு சண்டைக்கு, வம்பு சண்டைக்கு இழுத்து ரஷ்யா டிக்டேட்டர் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்கின்றது? ரைட், இப்போது அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு ஐரோப்பிய யூனியன் நாடுகள், அதாவது இந்த நேட்டோ நாடுகள், இது ரெண்டுமே கொஞ்சம் அப்படி இன்டர்சேஞ்சபிளாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவங்களாம் ரொம்ப டர் ஆயிடுச்சுங்க, பயந்து நிற்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, யூரோப்பியன் யூனியன் அண்டு நேட்டோ நாடுகள் உங்களுடைய டிஃபென்ஸுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுங்க. அவருடைய வாதம் என்னவா இருக்குன்னா, அந்த யூரோப்பியன் யூனியன் ஆர் அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் இவங்க டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 67% அமெரிக்கா செலவு பண்ணிடுது. ஏன்னா உங்கள் பாதுகாப்புக்கு நான் ஏன்டா காசு கட்டணும், நீங்களாம் நீங்கள் தான் தலை இப்படி சொல்லியே என் தலையில் மிளகா அரைச்சி நிற்கிறீங்க, எங்ககிட்டேருந்து வெப்பன்ஸ் வாங்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அதாவது இந்த வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டில் இருந்தபோது துணைப்படை திட்டம்னு ஒன்று, இங்கே இந்த சின்ன சின்ன சமஸ்தானங்கள் அதெல்லாம் இருந்தது இல்லையா, அங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க அவங்க ஆர்மியை கொண்டு நிறுத்திடுவாங்களாம், நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். இங்கே இருக்கிற சமஸ்தான மன்னர்கள்லாம் அதுக்கு இந்த வெள்ளைக்காரங்களுக்கு காசு கொடுக்கணுமா. அதாவது இந்த தாதா சிஸ்டம் அப்படின்றத அன்றைக்கே கொண்டு வந்தது அந்த வெள்ளைக்காரங்க. ஆனால் இங்கே நேட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் தலைகீழாகுது. நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேனா, ஆனால் நீங்கள் காசு கொடுக்க மாட்டீங்களா, நான் அதுக்கு செலவு பண்ணணுமா, இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜிடிபியில் 5% செலவு பண்ணணும் அப்படின்றாரு. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 2% அப்படின்றத டச் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லின்னுக்கிறாங்க. ஆனால் போலந்து ஆல்ரெடி 3.5% கிராஸ் பண்ணிடுச்சுங்க. அவங்களுக்கு 5%னா ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வளர்ந்த நாடுகள் சொதப்பி நிற்குது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த யூரோப்பிய யூனியன் நாடுகள் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் 25% ஜெர்மனி மட்டும். எத்தனை நாடுகள் இருக்கு? அந்த ஒட்டுமொத்த அவுட்புட்ல கால்வாசி இந்த ஒரு நாட்டிலேருந்து வருது. அண்டு பெரும்பாலும் அவர்களுடைய மேனுஃபேக்சரிங் அந்த எக்ஸ்போர்ட்ல வருகின்றது, சர்வீஸ்ன்றது கம்மி. ஏன்னா ஜெர்மன் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செலவு பண்ண மாட்டாங்களாம். ஆனால் மற்ற சின்ன சின்ன நாடுகள், புதிதாக வளர்ந்து வருகின்ற நாடுகள், இவங்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நியாயமா? போதாக்குறைக்கு 2 வருஷத்தை தொடர்ந்து இப்போ 3வது வருடமாக ஜெர்மனியில் ரெசஷன். காரணம் என்னன்னா, அந்த கேஸ் ப்ரைஸஸ்லாம் கண்ணாவின்னான்னு ஏறிடுச்சு. இத்தனை வருஷமாக ரஷ்யாவிலேருந்து அவங்க ரொம்ப சீப்பாக வாங்கியிருந்தாங்க. அந்த பைப்லைன் வழியாக, நார்த் ஸ்ட்ரீம் வழியாக புதுசாக பைப்லைன்லாம் போட்டாங்க. ஆனால் இந்த உக்ரைனில் இருக்க காமெடின்னு அந்த பைப்லைனை உடச்சி விட்டு இப்போ வெளியில் கட்டார்கிட்டெல்லாம் அதிக காசு கொடுத்து கேஸை வாங்கணும், கட்டுப்படி ஆகலை. அதனால் அங்கே இருக்கிற கம்பெனியெல்லாம் இழுத்து மூடி போட்டு நாங்கள் வியட்நாம் போகலாமா இல்லை அமெரிக்கா போகலாமா அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேர் மூவ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நிறைய இழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் ரெசஷன்னா என்ன பண்ண முடியும்?
ரைட். அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு டர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஒன்று, உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள், நாங்கள்லாம் இஷ்டத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்க மாட்டோம் அப்படின்ட்டாரு. அடுத்தது, ரஷ்யாவுடன் சமாதானமாக போக வேண்டும் அப்படின்னு இவங்க பேச்செல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்னங்க புட்டின் ஒரு டிக்டேட்டர், அவர் அப்படியே யூரோப்பையே முழுங்கி விடுவார் அப்படின்னா, அதெல்லாம் நீ ஓரமாக போய் உட்காரு அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு ஃபோன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் விரைவிலேயே நேருக்கு நேராக மீட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. அங்கே உக்ரைன் உட்காந்து கத்தி நிற்கிறாங்க, என்ன எங்களை கூடாமல் நீங்கள் மட்டும் பேசி நிற்கிறீங்களே அப்படின்னு. அப்பா, ஜெர்மனி, பிரான்ஸு, இட்டாலி அவங்களையே கூப்பிடல, கன்சல்ட் பண்ண கூட இல்லை, ஓரமாக போய் உட்காருன்னு சொல்லிட்டாரு. நீ ஒரு காமெடியன், நீ என்ன கூப்பிடலன்னு சொல்லி நிற்கிற. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $500 பில்லியன் ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த டீலில் கழுத்து போடுங்க அப்படின்னு ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லி நிற்கிறாரு. ஜெலன்ஸ்கி அப்படியே மர்சல் ஆகிட்டு முடிக்கிறாரு, அதெல்லாம் கழுத்து போட முடியாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே, இந்த யுத்தம் என்றைக்கு முடிவுக்கு வந்தாலும் ஐயோ பேசாமல் நம்ம ரஷ்யாவோட தோற்று போயிட்டு உக்ரைனும் ரஷ்யாவோடையே சேர்ந்துதான் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஜனங்க ஃபீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரஷ்யா பிடிச்சது போக மீதியெல்லாம் பெரும்பாலும் அமெரிக்காவும் அடுத்தது ஐரோப்பிய நாடுகளும் ஆட்டையை போட போகிறாங்க. அந்த நாட்டு மண் அந்த நாட்டு மக்களுக்கே உரிமை இல்லைன்னு ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு கண்ணு நடக்குது. ஸோ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, இது பாருங்க, இந்த $500 பில்லியனெல்லாம் நாங்கள் திருப்பி கட்டணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை காலத்துக்கு கட்டுறது? 10 தலைமுறைக்கு நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டுங்கணும் போல இது, அதெல்லாம் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, பைடன் இவ்வளோ பில்லியன் குத்தார, இதெல்லாம் கிராண்ட், அதாவது நிதி உதவிதானே தவிர கடன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த தாத்தா பைடன் ஜெலன்ஸ்கி கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கினாரா இல்லை ஒரு வாய் வாரத்தில் நம்பி கொடுத்துட்டாரா, அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் அது கடனாக இருக்கட்டும் இல்லை கிராண்டாக இருக்கட்டும், நீ என்ன பேர் ஒன்றா சொல்லிக்க தம்பி, நாங்கள் அங்கே ஆட்டையை போடணும்னு நினச்சி தான் போடத்தான் போகிறோம் இல்லையா? ரைட்டு, நீ கழுத்து போட மாட்டேல்ல, ரைட், நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம். புட்டின் நீ என்ன பண்ணிக்கோ பண்ணிப்பா அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்போ ஜெலன்ஸ்கி என்ன ஒரு வீரவசனம் பேசிக்கிறாரு, அதான் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியே தான், இல்லை இவரை மாதிரி அவர் ஏதோ ஒன்று வச்சுக்காங்க. இது பாருங்க, இங்கு அமைதி நிலவ வேண்டும், யுத்தம் நிற்கணும் அப்படின்னு சொன்னா நான் என் பதவியை ராஜினாமா பண்ணணுமா? நான் பண்ணுவதற்கு தயார். கூடவே இன்னொன்னு சொல்றார், இந்த நேட்டோல உக்ரைனை சேர்த்துக்கிறதுக்காக நான் பதவியை ராஜினாமா பண்ணணுமா? அதுக்கும் நான் தயார். எதுக்கு இந்த 2வது வார்த்தையை சொன்னார்னா, இந்த உக்ரைன் நேட்டோல ஜாயின் பண்றது அப்படின்றது இனிமேல் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம், அட்லீஸ்ட் ட்ரம்ப் இருக்கிற 4 வருஷத்துக்கு. அதனால தான் இதையும் ஒன்று சேர்த்து போட்டார். ஆமாங்க, யுத்தம் நிற்கணும், நீ பதவி ராஜினாமா மட்டும் ஓடிப்போ அப்படின்னா, இல்லைங்க நேட்டோவில் சேரணும், அந்த கண்டிஷனும் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக. பட் எனியோ ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்ட். எத்தனை நாள் அவங்க இருக்க போகிறார் அப்படின்றது தான் கேள்வி. யார் அவருக்கு அசைலம் கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு ஓட போகிறாரு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் ட்ரம்ப் சரியான நேரத்தில் எலான் மஸ்கையும் கொண்டு நிறைய மாற்றங்கள் கொண்டு வருகின்றார். இதில் இந்த யுத்தம் அப்படின்றத விட அமெரிக்காவில் நடக்கின்ற மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் அமெரிக்கா எங்கேயாவது சண்டை மூட்டி விட்டு, ஏன்னா அப்போ தானே அங்கே இருக்கிற மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு பல நாடுகளுடன் ட்ரேட் டெஃபிசிட். அமெரிக்கா எக்கானமியில் நம்பர் 1ங்க, ஆனால் கடன்லையும் அதுதான் நம்பர் 1. அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஒரு நாடு $1000 ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் $1000 இறக்குமதி பண்ணாதான் கையை கடிக்காமல் இருக்கும். ஆனால் $1000 ஏற்றுமதி பண்ணிட்டு $2000 இறக்குமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த $1000 துண்டு விழுதில்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? உலகத்தோடைய ட்ரேடு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே டாலரில் தான் நடக்குதுன்றதுனால டாலரை அச்சடித்து விற்று அவங்க பாட்டுக்கு மஞ்சள் குளிச்சு நிற்கிறாங்க அமெரிக்கா. ஆனால் எத்தனை நாள் இது போக முடியும்? யுஎஸ்எஸ்ஆரை உடைச்சதே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஆயில் வேலையை குறைச்சாங்க. ஏன்னா சவுதி இவங்க சொல்கிறத கேட்டுட்டு தானே ஆடுவாங்க. ஸோ அந்த ஆயில் வேலை குறையுது. ஈவன் அது ரஷ்யாவான பிறகு கூட ஆரம்ப காலகட்டத்தில் ஒபாமா பீரியட்லலாம் கூட இப்படித்தான் ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணாங்க அவங்க. அடுத்தது இந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் ரஷ்யாவாக இருந்தபோது அவங்க பெருசாக ஒரு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இல்லை ட்ரேடு ரிலேஷன்ஸ் அப்படின்றது அவ்வளோ இல்லைங்க. அவங்களோட இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளோட இந்த ஆயுதங்கள் விற்பது, ஆயில் விற்பது இப்படி தான் இருந்தாங்க. அதனால் டிஃபென்ஸுக்கு ஏராளமாக செலவு பண்ண வச்சு அவங்கள பேங்க்ரப்ட் ஆக்கி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. அது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய டாக்டிஸ். அதுக்கு ஏமாந்து போனது சோவியத் ரஷ்யா, அதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ரிவர்ஸில் அது நடந்து நிற்குது. புட்டின் அங்கே உஷாராயிட்டார். சரி ரைட்டு, நாங்கள் இப்போது எக்கானமியில் ரொம்ப பின்னாடி போயிட்டோம், இந்தியாவோட நாம் பின்னாடி இருக்கோம் ஜிடிபியில். சரி,
ஆனால் எங்களுடைய டெக்னாலஜி அது அப்படியே தான் இருக்குது. அந்த எருது இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு, இனிமேல் எங்கள் வேலையை காமிக்கிறோம் பாரு அப்படின்ட்டு ரஷ்யாவை வந்து ரொம்ப வேகமாக முன்னேற்றி கொண்டு வந்தார். இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது என்ன மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் 6 மாதம், இன்ஃபேக்ட் இந்த யூகேல, அதாவது பிரிட்டனில் இருக்கிற ஒரு பெரிய மிலிட்ரி சீஃப் அவர் சொல்கிறார், இவங்களெல்லாம் இன்னும் 3 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது ரஷ்யாவால், அதுக்கப்புறம் அங்கே வந்து ஆயுதங்களே இருக்காது, அவங்களே நிறுத்திடுவாங்க பாருங்கள், இப்படிலாம் சொல்லியிருந்தார் அவர். இங்கே சில பேர் சொல்லியிருந்தாங்கல்ல, மார்ச் ஏப்ரலில் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க, மே ஜூனில் அண்ணாமலையை தூக்கிடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு தரையும் வந்து 3 மாதம்னு சொல்லிட்டு போனாருங்க. ஆனால் 3 வருஷமும் ஆகிப்போச்சு. இப்போ அந்த நேட்டோ நாடுகள் கிட்ட தான் அம்யூனிஷன் இதெல்லாம் ஸ்டாக்கு குறைஞ்சி போச்சு. ரஷ்யா அவங்க பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் ட்ரம்ப்புடைய ரோல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லினாலும் உள்ளுக்குள்ள அன்றைக்கு சோவியத் ரஷ்யாவில் என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான சீர்கேடுகள் அமெரிக்காவில் ரொம்ப மோசமாக நிற்குது. அதாவது இந்த கோல்டு வார் உச்சத்தில் இருந்த அந்த 90களின் ஆரம்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ், பிரைம் கான்ட்ராக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, 51 பேர், அதாவது முக்கியமான பெரிய கான்ட்ராக்டர்ஸ் 51 பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 51 பேருமே சேர்ந்து பென்டகனோட பட்ஜெட்டில் 6% தான் ஆயுதங்கள் விற்றுருக்காங்க. அப்போ அந்த மீதி 94% சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ். என்ன சார் சின்ன கான்ட்ராக்டரா, டிஃபென்ஸில் சின்னதா அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன விஷயம், பெரிய ஆச்சரியத்தை நான் சொல்லவா? ஜெனரல் மில்ஸ். இவங்க யார் அப்படின்னு கேட்டால் அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரியோ, பில்ஸ்பெரி இதெல்லாம் அவங்களுடைய பிராண்டு உணவு பண்டங்கள். இதுதான் அந்த கம்பெனியுடைய முக்கியமான தயாரிப்பாகவே இருந்தது. ஆனால் இந்த கம்பெனி தான் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது 50s 60ஸ்லேயே இந்த பலூன், ஸ்பை பலூன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து தயாரித்து கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இந்த சைனீஸ் பலூன் ஒன்று அமெரிக்காவுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமாக இந்த எஸ்பிஎன்ஆஜ் இதுக்கு பயன்படுகின்ற பலூன்களை அவங்க தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் கைடன்ஸ் சிஸ்டம் ஃபார் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய 5000க்கு மேலே 8000 கிலோமீட்டர்லாம் போயிட்டு தாக்கக்கூடிய ஏவுகணைகள், இதனுடைய சென்சார் கைடன்ஸ் சிஸ்டம் இந்த சீரியோ, பில்ஸ்பெரி பிராண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தயாரித்து கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது போலாரிஸ் அப்படின்ற சப்மரின் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல், இதுலேயும் அவங்களுடைய சென்சார் அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் வந்து பென்டகன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு இந்த குக்கீஸ், மாவு இது தயாரிக்கிற ஒரு கம்பெனி எவ்வளோ சென்சிட்டிவான சென்சார் கைடன்ஸ் சிஸ்டம் ஐசிபிஎம்ல யூஸ் பண்ணுற அளவுக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கம்பெனி இது வந்து சொன்ன ஆச்சரியமாக இருக்கும், ஃபோர்டு. நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, அதே கார் கம்பெனி தான். இவங்க அமெரிக்காவுக்கு இந்த சேட்டலைட்டில் அந்த ப்ரொடக்ஷனில் ரொம்பவே இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. ஃபோர்டு ஏரோஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு அமெரிக்காவில். அதுக்கப்புறமா அதை அவங்க வேற ஒரு கம்பெனிக்கிட்ட விற்றுட்டாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் மெட்டீரியாலஜிக்கல் சேட்டலைட் ப்ரோக்ராம், இதில் வந்து காம்பனன்ட்ஸ், இமேஜிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் KH-9 ஹெக்ஸாகன் அப்படின்றது, பிக் பேட் அப்படின்றது அதோட பேர், ஸ்பை சேட்டலைட். இதுக்கான அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இமேஜிங் சிஸ்டம்ஸ் ஃபோர்டு ஏரோஸ்பேஸ் அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நாப்ஸ்டார் ஜிபிஎஸ், இன்னைக்கு நம்ம ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா அமெரிக்காவோடது, அதுக்கு முதல்ல வந்தது நாப்ஸ்டார் அப்படின்னு. ஸோ அதுக்கான அந்த ஜிபிஎஸ் ப்ரொடக்ஷனில் ஃபோர்டு கம்பெனியோடைய பங்களிப்பு ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மில்ஸ்டார் சேட்டலைட், அகைன் இது வந்து மிலிட்ரி கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதற்கான டெவலப்மெண்ட்லையும் ஃபோர்டோட பங்களிப்பு இருந்திருக்கின்றது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க அந்த கம்பெனியை விற்றுட்டாங்க, கண்டினியூ பண்ண முடியல. எதனால்? இங்கே தான் கேள்வி. இந்த பிரைம் கான்ட்ராக்டர்ஸ், முக்கியமான கான்ட்ராக்டர்ஸ் 51 பேர், அத்தனை பேருமே 6% ஆஃப் த பட்ஜெட்டுக்கு தான் வந்து சரக்கு விற்றுந்தாங்க. ஆனால் இந்த கோல்டு வாருக்கு அப்புறம் அது அப்படியே தலைகீழாக மாறி போயிட்டு அந்த 51 கான்ட்ராக்டர் மாறி வெறும் 5 கம்பெனிகள், கான்ட்ராக்டர்னா கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கணும், 5 கம்பெனிகள் 6% இருந்தது, இன்னைக்கு 86%.
ஸோ அந்த கம்பேரிசன் பாருங்கள், 51 கம்பெனி 6%க்கு விற்றுந்தாங்க, மீதி 94%லாம் சின்ன 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 கம்பெனிகள். ஆனால் இன்றைக்கு 5 கம்பெனி 86% பட்ஜெட்டை அவங்க தான் வந்து முழுங்கிட்டு இருக்காங்க. மீதி 14% தான் சின்ன சின்ன கம்பெனிகள் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார், இது வந்து இந்த மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன கம்பெனிகள்லாம் பெரிய கம்பெனியோட இணையுது அப்படின்னா அந்த 5 கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்ஹீட் மார்டின், இந்த F-35 தயாரிக்கிறாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் இந்த போயிங் ஏரோஸ்பேஸு, அதுக்கப்புறமா ஜென்ரல் டைனமிக்ஸு, அதுக்கப்புறம் முன்னாடி ரேத்தியான் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த RTX அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் நார்த்ராப் கிரம்மன் அப்படின்ற கம்பெனி. இந்த 5 கம்பெனிகள் தான் ஒட்டுமொத்தமாக சாப்பிட்டுக்கிறாங்க. பட் இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பென்டகன்லேருந்து ஸ்பெக்கு கொடுத்துருவாங்க, என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னும் போது அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த காசையும் சேர்த்து தான் பென்டகன் வந்து பேர் பண்ணுதுங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த டைம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இழுத்தடித்தாலுமே அந்த பட்ஜெட்டை பென்டகன் கொடுத்துனே இருக்க போது, அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த இன்னோவேஷன் எஃபிஷியன்சி அப்படின்றதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. நீ பாட்டு பண்ணினே இருப்பா, பட்ஜெட் வந்துனே இருப்பா அப்படின்னு. ஸோ ப்ராடக்ட்டு சரியாக வரலை அப்படின்னாலும் கம்பெனிகளுக்கு ரிஸ்க்கு கிடையாது. ஏன்னா பட்ஜெட்ன்றது பென்டகன்லேருந்து வருது. இப்போ வாங்க, அந்த ஃபோர்டு ஏரோஸ்பேஸ் ஆகட்டும், இல்லை அந்த பிஸ்கெட் தயாரிச்சு இந்த ஜென்ரல் மில்ஸ் கம்பெனி ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸில் அவங்களுடைய, அதுவும் சீரியோ இதில் தான் வந்து மெயின் பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து நிற்குது. சரி, நம்ம புதுசாக டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாமே அப்படின்றதுனால அவங்க வந்து ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னு போகிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களே காசை செலவு பண்ணுறாங்க, ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, அதை விற்று லாபம் பார்க்குறாங்க. R&Dக்கான செலவு வந்து கவர்மெண்ட் கட்டுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் அந்த செலவை அவங்க ப்ராடக்டில் வைக்க போகிறாங்க, ஆனால் அது வந்து மற்ற நாடுகளுக்கும் விற்கலாம். அதனால் ஒரே தலையில் வந்து உழப்போகிறது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் சின்ன கம்பெனிகள்லாம் ஒழிச்சு கட்டுறதுனால இந்த 5 கம்பெனிகள் அடுத்த சிக்கல் எங்கே அப்படின்னு கேட்டால், இந்த பென்டகன் பட்ஜெட் அந்த ப்ரப்போசல் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் அப்ரூவ் பண்ணானுங்க. இப்போ ஒரு லெட்டஸ்ஸே F-16 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆப்சலேட் ஆயிடுச்சுங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இது வேணாம், F-35 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த F-16 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அங்கே ஒரு காங்கிரஸ் மெம்பர் இருப்பார். நீங்கள் F-16 வந்து ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடணும், அங்கே வேலை போயிடும், அது அப்படியே இருக்கட்டும், அதை வேறு யாருக்காவது விற்கலாம், இல்லை நம்மளே கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏராளமான சிக்கல்கள் அங்கே இருக்கின்றன. ஒரு ப்ரப்போசல் ஸ்டேஜ்லேருந்து பட்ஜெட் அலோகேஷன் போயிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுக்கான டைம்ன்றது அமெரிக்காலேயே இப்போ 2 வருஷம் ஆகுதான் சொல்கிறாங்க. உக்ரைனில் வந்து அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. உக்ரைனில் ட்ரோன் தயாரிக்கிறாங்க, ஆனால் அமெரிக்காவில் எவ்வளோ தயாரிக்கிறாங்களோ அதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ காஸ்ட்டில் உக்ரைனில் தயாரிக்கிறாங்க. ஏன் நம்மளால் அவ்வளோ தயாரிக்க முடியல? இங்கே நாம் தயாரிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜப்பான்லேயோ இல்லை மற்ற நாடுகள்லையோ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சீப்பாக தயாரிக்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ காசு ஆகுது, எதனாலன்னு மண்டையை பிச்சுன்னுக்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டோகே, அந்த எலான் மஸ்கை வந்து அடுத்தது நீ பென்டகனுக்குள்ளே போங்க, அங்கே போயிட்டு நீங்கள் எல்லாம் கணக்கு பாருங்கன்னு சொல்லிக்கிறாரு ட்ரம்ப்பு. இப்போது இந்த செலவுகளையெல்லாம் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் இதையெல்லாம் குறைச்சாங்கன்னா, எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 ட்ரில்லியன் டாலர் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நாம் வந்து அந்த 3.5 ட்ரில்லியன் டாலர், அதுக்கப்புறம் 5 ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் அந்த வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே 2 ட்ரில்லியன் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு மெயில் அனுப்பிச்சிக்கிறாருங்க எலான் மஸ்க்கு. அது என்னன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி. இந்த மெயிலை நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட் வீக்கில் என்னென்னலாம் வேலை செஞ்சீங்க அப்படின்னு 5 பாயிண்ட் புல்லட் பாயிண்ட் போட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அது இது அதெல்லாம் ஒன்றும் அட்டாச் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு இந்த வேலை செஞ்சேன் அப்படின்னு 5 பாயிண்ட் மட்டும், இதை மண்டேவோ ஒரு டேட் கொடுத்துக்கிறாரு, அதுக்குள்ளே எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதில் இன்னொன்று சொல்லிட்டாரு, இதில் எத்தினி பயிலுவா அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான்றதையே நான் பார்க்குறேன், காத்துன்னு தாங்கிறேன். இதில் யார்கிட்ட இருந்தாலும் எனக்கு ரிப்ளை வரலையோ, ஏண்டா வேலை செய்யலை, அட்லீஸ்ட் அந்த மெயிலை கூடவா நீ பார்க்க மாட்டேன், நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் அடுத்த வாரம் டிஸ்மிஸல் லெட்டர் போகும், அதுக்கப்புறம் அவனுக்கு சம்பளம் போகாது.
இதுக்கு ஏராளமான பேர் வந்து எதிர்ப்பு. நான் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்களாம் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம் தெரியுமா? சரிப்பா, எத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம், ரைட்டு, அதுதான் என்ன வேலை செஞ்சன்றதை எனக்கு 5 பாயிண்ட் சொல்லுன்ற, இது சொல்ல முடியாதா அப்படின்னு. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஒரு சில நிறுவனங்களில் இருக்கவங்களாம் இல்லை நீங்கள் யாரும் அதுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க, இங்கெல்லாம் பயந்து நிற்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்லிடுங்க ரிப்ளை பண்ணாத அப்படின்னு. பண்ணலைன்னா அப்படி ஒரு ஆளே இல்லை, சும்மா தண்டத்துக்கு சம்பளம் போய் நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடுத்த வாரம் டிஸ்மிசல் லெட்டர் அனுப்புவானே, நீ சம்பளம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் ட்ரம்ப் ஒன்று புரிஞ்சுக்கினார். அன்னைக்கு சோவியத் ரஷ்யா செலவு பண்ணியே நாசமாக போன மாதிரி நாம் போயின்னுக்கிறோம், அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். ஸோ அதுக்கு தான் வந்து நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க, நான்லாம் கை விட்டு காசு போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. அடுத்தது உக்ரைன், உனக்கு அவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், 400 பில்லியன் எனக்கு வந்தாகணும், சொல்ல செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு. அதுக்கு ரொம்ப அழகாக சொன்னார். இது மாதிரி எங்கள் கம்பெனி அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, கடை திறக்க போகிறாங்க, அப்படின்றதே உனக்கு பெரிய செக்யூரிட்டி. அமெரிக்கன் கம்பெனிஸ், அமெரிக்கன்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் அங்கே குண்டு போட மாட்டாங்க, அதனால நீ பயப்பட வேணாம், இதுக்கு மேலே ஒரு கேரண்டி நான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். எனவே இது வந்து லாஜிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஜெலன்ஸ்கி அதை ஒத்துப்பாரான்னா, அவரே யார் கேட்டாங்க ஒத்துக்கிறதா இல்லையா அப்படின்னு. இப்போ அவர் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொன்னால் புட்டின் என்னப்பா அப்படி கொஞ்சம் நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்பார் ட்ரம்ப்பு. கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, புட்டின் அந்த கிறுக்கு பையன் கையெழுத்து போட மாட்டேன்றா, ரைட்டு, அவன் கையெழுத்து போடுறேன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு இந்த உக்ரைனில் போய் நேருங்க, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்வார். இதில் இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதுக்கு வந்து எதிர்த்து நிற்கணும்? இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரே எதிரி வந்து சைனா. ஏன்னா டெக்னாலஜிலையும் சரி, எக்கானமிலையும் சரி ரொம்ப வேகமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அமெரிக்காவுடைய அந்த சித்தாந்தம் அப்படின்றதுக்கு நேர் எதிரானது சீனாவுடைய சித்தாந்தம். சொல்லப்போனால் 2027 வந்து தைவானை டோட்டலாக கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வராரு ஜிங்கிபிங் அப்படின்னு. ஒரேடியாக கேப்சர் அப்படின்னா கூட சுத்து போட்டுட்டு, இது பாருங்க உங்கள் தைவானுக்கு அது ஒரு தீவு தானே, அந்த கப்பல் போகிறது வருது அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணோம், நீங்கள் வந்து ஆயுதங்கள்லாம் தைவானுக்கு கொடுக்கக்கூடாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் தைவான் வந்து சீனாவின் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனா அதை போய் ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தைவான் வந்து இண்டிபெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னங்கடா அது ஒன்றுமே புரியலையே அப்படின்னா இதுதான் அமெரிக்கா மட்டும் இல்லை, பல ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அப்போது சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு பாசிபிள் சினரியோ யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்கா, ரஷ்யா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, சார் எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ரஷ்யாவில் வந்து புட்டின் 31 வரைக்கும் அவர் தான் இருக்க போகிறார், அடுத்த எலெக்ஷன் அவர் தான் ஜெயிக்க போகிறார் 38 வரைக்கும். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாதுங்க. பட் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஏற்கனவே பதவிக்கு வந்த பிறகு என்ன பண்ணிட்டார், இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுக்கு வந்து கடைசி நேரத்தில் ஒரு தடை போட்டு போனாருங்க தாத்தா பைடன். அதையெல்லாம் தடை தூக்கி உடை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனை தேவையே இல்லை அப்படின்ட்டார். எலான் மஸ்க்கு ஈவி வித்துனுகிறாரு, ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆயில்ன்றது சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இன்றைக்கி அமெரிக்கா, ரஷ்யா 2 நாடுகளும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ஆயில் ப்ரொடக்ஷனில் மோர் தென் 1/3 அவங்க கையில் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் கிட்டத்தட்ட 40%. அதுவும் இந்த 23 யுத்தம் அப்படின்றதுனால ரஷ்யாவுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தது. ஸோ அவங்க பீக் ப்ரொடக்ஷனுக்கு போகிற அளவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50%, அண்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 45% வந்து அமெரிக்கா, ரஷ்யா 2 நாடுகள் மட்டுமே உற்பத்தி செய்வார்கள். அப்போ அந்த ஓபக் ப்ளஸ் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க தனியாக கார்ட்டல் ஃபார்ம் பண்ணலாம். வேணும்னா விலையை குறைச்சி மற்றவங்களை அடிக்கலாம், அப்புறம் கப்புன்னு வந்து விலையை ஏற்றலாம், இஷ்டத்துக்கு மார்க்கெட்டில் பூந்து விளையாடலாம். ட்ரம்ப்பு பிரசிடென்ட் பதவியை விட்டு வெளில போனாலும் ஆயில் கம்பெனிகளை வச்சுன்னு விளையாடலாம். புட்டின் வந்து பிரசிடெண்ட்டாகவே இருந்துன்னு விளையாடலாம். இதுதான் யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு, நேட்டோ கண்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய டர்ரை கொடுத்துருக்குது. கரெக்ட். எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் வந்து அடுத்தவன் செலவுலேயே மஞ்சள் குளிச்சுட்டு இருப்பீங்க? கொஞ்சமாவது நீங்கள் செலவு பண்ணுங்க. இன்றைக்கும் வந்து மேக்ரோனும் சரி, இல்லை ஓலாஃப் ஷோல்ஸும் சரி என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா தான் எங்களுடைய எதிரின்னு. ரஷ்யா எப்படா உங்களுடைய எதிரி? உங்ககிட்ட ஏதாவது வந்து சண்டை போட்டான்னா, இத்தனை வருஷத்தில் சோவியத் ரஷ்யாவாகவே இருக்கட்டும், ஜெர்மனி மேலே வந்து எதாவது பண்ணானா ஜெர்மனி தான் ரஷ்யாவோட போய் சண்டை போட்டான். 2 பேரும் ஸ்டாலினும் ஹிட்லரும், ஜோசப் ஸ்டாலின் ஒப்பந்தம் போட்டுக்கணும், அதை மீறி நயவஞ்சகமாக முதுகில் குத்தினது ஹிட்லர்.
அதனால ஜெர்மன்காரன் தான் ரஷ்யா முதுகில் குத்தினானே தவிர ரஷ்யாக்காரன் ஜெர்மனி முதுகில் குத்தலை. நீங்கள் கொண்டு போயிட்டு நேட்டோவில் வா சேர்த்துக்கிறேன்னு உக்ரைனை உசுப்பேத்தி விட்டு தான் இப்போ இவ்வளோ ரணகலமாக்கி வச்சுக்கிறீங்க. உக்ரைனுமே நேட்டோவில் கிடையாது, ட்ரம்ப் சொல்லிட்டாரு. நீங்களும் வாயை மூடின்னு இருந்தீங்கன்னா அத்தோடு நிறுத்திக்க போகிறாங்க ரஷ்யா. நாளைக்கே நீங்கள் சண்டை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒதுங்கினா கூட போதும், அத்தோட போதும்னு புட்டின் இது வரைக்கும் பிடிச்சதோடு நிறுத்திக்கங்க, அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்த போகிறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதில் உங்களுக்கு கேஸ் அனுப்ப போகிறாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தேவையில்லாமல் உங்களை சீண்டலை. நீங்கள் தான் ரஷ்யா எதிரி 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 அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. சரி, ரஷ்யாவும் எதிரி, இப்போ அமெரிக்காவும் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 4 years யாரோட போகிறீங்க இனிமேல்? நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு சிதறப்போகின்றது. 1-2 வருஷத்துல இல்லை, பட் விரைவிலேயே அது நடக்கும் நம்மளுடைய லைஃப் டைமில் அப்படின்னு. இப்போது அமெரிக்கா நட்பு நாடு இல்லை, ரஷ்யாவோட நீங்கள் எதிரின்னு நினச்சின்னுக்கிறீங்க. அப்போ யாரோட போய் சேர போகிறீங்க? சீனாவோட அவங்க சேர்ந்தா இதையெல்லாம் கவுண்டர் பண்ண முடியுமா? அண்டு அமெரிக்கன் அண்ட் ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ் அதையும் தாண்டி சீனாவோட அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? இல்லை சீனாவானா நம்ம இந்தியா போதும் அப்படின்னு சொன்னால் இந்தியா மட்டுமே நம்பி யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அமெரிக்காவை பகச்சிக்கன்னு. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றினதை வேற ஒரு பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த காமெடியன் அவங்களெல்லாம் அரசியல்வாதின்னு நம்பி அவங்க பின்னாடி போகிறது, இப்படியெல்லாம் மக்கள் நடந்து கொண்டால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு உக்ரைன், ஜெலன்ஸ்கி இதெல்லாம் ஒரு உதாரணம். அதிலிருந்து நாம பாடம் கற்றுக்கணும். இங்கேயும் ஒரு சில காமெடியன்கள் சுத்திட்டு இருக்காங்க இந்திய அரசியல்ல. வரலாற்றின் பக்கங்களில் இருந்து பாடங்களை படிக்க தவறுபவர்கள் பழமொழியை நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.